முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ அழகா ஜெயிச்சு வாழ்க்கையவே முன்னுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆமியன் செல்வமே, இத்தனை நாளா நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றங்கிறது உனக்கு எட்டாத கனியாகவே இருந்ததல்லவா? வாழ்க்கையை நடுத்தர வாழ்க்கையாக கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்காகவே இப்போது இந்த முருகன் நல்லது செய்ய வந்திருக்கேன். இப்போது எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க நீ யோசிக்கவே வேண்டாம். யார் என்ன எதிர்பார்த்தாலும் பார்த்துக்கட்டும். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழப்போறேன்னு தைரியமாக சந்தோஷமாக உன் இஷ்டப்படி உன் இலக்குகளை அடைய தயாராகு. உன் சொந்த திறமைகளும் ஆசைகளும் இலக்குகளும்னு அதற்கு உரிய அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையை நீ உருவாக்கணுமே தவிர அடுத்தவங்க யோசிக்கிறதுக்கும் அடுத்தவங்க நினைப்பதற்கும் அடுத்தவர்கள் சிந்திப்பதற்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உனது தனித்துவம் என்ன, உனது திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழணும்னு இந்த முருகன் நான் ஆசைப்படுறேன். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை கண்டு சிரிக்க தயாராகு. அந்த சிரிப்பே, அந்த புன்னகையே உன்னுடைய துன்பத்தை வெட்டி வீழ்த்தி விடுமேன் செல்வமே. அதை விட்டுட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் உடனே மனம் நொந்து சோர்ந்து போகாதே. போனதை பற்றி யோசிக்காம இனிமே வரப்போகிறத பற்றி யோசி. நடந்து முடிஞ்சதை பற்றி சிந்திக்காம இனிமே நடக்க போவதை பற்றி சிந்திச்சினா என் புத்திசாலி பிள்ளையான நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர முடியும். மன உறுதி இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவன் தான் வாழ்க்கையில் தோற்று போவானே தவிர தைரியமும் உறுதியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் தோற்று போக இந்த முருகன் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு சீரும் சிறப்பும் செல்வாக்கும் வெற்றியும் புன்னகையும் மிக பெரிய அளவில் கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். எப்போதுமே ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு மற்றவங்க சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. நீ உச்சரிக்கும் மந்திரத்துக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கோ, அதாவது ஓம் முருகா சரணம்னு என் நாமத்தை சொல்லும்போது அது எந்த அளவுக்கு உனக்கு சக்தியை தருதோ அதே போல் நீ சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகளுக்கும் சக்திகள் இருக்கு. நீ ஏதாவது ஒரு வார்த்தையை அபசகுணமா நீ கெட்டு போயிடுவ, நல்லா இருக்க மாட்ட, உனக்கு விளங்காது நடக்காதுன்னு சொன்னினா அது அப்படியே நடந்துவிடும் என்பதை புரிந்துகொள். எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பேசாத. நல்லா இருக்க மாட்ட, தொலைஞ்சு போ, உருப்பட மாட்ட, அப்படி இப்படின்னு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை இனிமே நிறுத்திடணும்னு இந்த நிமிஷமே மனசுக்குள்ள ஒரு உறுதியை எடுத்துக்கோ என் செல்வமே. ஒரு மனிதர் உனக்கு உதவி செய்ய வரும்போது அவர் உண்மையான உள்ளத்தோடு நல்ல மனசோடு செய்யணுமே தவிர உனக்கு உதவி செஞ்சு உன்னை அடிமையாக்கி சுயநலத்தோடும் அதிகாரத்தோடும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் உன்னை வச்சுக்கலான்னு நினச்சி உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அவர்கள் உதவி செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பிரதியுபகாரமாக நீ எதுவும் செய்யவும் வேண்டாம். ஏன்னா பிறருக்கு உதவுறதுங்கிறது ஒரு நல்ல எண்ணம் நிறைஞ்சதாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம முழு ஆதிக்கத்தையும் செலுத்தணுன்ற எண்ணத்தோடு யாரும் உனக்கு செய்யவும் வேணாம், நீயும் யாருக்கும் செய்யவும் வேண்டாம். சில பேர் அவங்க சொல் பேச்சையெல்லாம் நீ கேட்கணுன்றதுக்காக உனக்கு உதவி செய்வது போல செஞ்சு உன்னை அவங்க கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள விட நீ முன்னேறிடக்கூடாதுன்னு உன்னை கீழேயே அமுக்கி வைக்க நினைப்பாங்க. இப்படி உண்மையான உதவி செய்ய எண்ணம் இல்லாத சில மனிதர்கள் செய்யும் சுயநல நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா அவங்கக்கிட்ட இருந்து விலகி நில்லு. உதவிங்கிறது நிபந்தனை அற்றதாக அன்பின் வெளிப்பாடாக இருக்கணுமே தவிர உன் வளர்ச்சிக்கு துணைக்கு நிற்பதாக இருக்கணுமே தவிர உன் வளர்ச்சிக்கு தடையாக வந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படிதான் உதவி செய்கிறேங்கிற போர்வையில் இருந்துக்கிட்டே உனக்கு எதிராக உனக்கே தெரியாமல் பல சதி வேலைகளை செஞ்சு உன்னை முன்னேற விடாமல் நல்லா வாழ விடாமல் நிம்மதியாக இருக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ தனியாக உட்காந்து நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா நான் சொல்கிறது யாரை அவங்க என்ன செய்கிறாங்கன்ற எல்லா உண்மையும் உனக்கு புரிய வரும். ஒருவரின் வளர்ச்சிக்கு துணை நிற்கலைனாலும் நீ பரவாயில்ல. யாரையும் மன ரீதியாக அடிமைப்படுத்தவோ அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கவோ கூடாது. உன் மனசை அமைதிப்படுத்து. உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டுறேன் என் செல்வமே. என் செல்ல பிள்ளையான நீ
நல்லா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழும்படி உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கண்டு பொறாமைப்படுபவர்கள் நல்ல எண்ணம் இல்லாத வேஷம் போடும் உறவுகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஒதுக்கி வைக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உன் கூட பேசும்போது நல்லா பேசுவாங்க. உனக்கு ஒரு கஷ்டம்னா அச்சச்சோ பாவம்னு சொல்லி உனக்கு ஆறுதலும் சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு ஒரு நல்லது நடந்தா உன் பின்னால் போய் அதை பற்றி பொறாமப்பட்டும் பேசுவாங்க. முதல்ல இப்படிப்பட்ட உறவுகளை ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யவும் உனக்கு வெற்றி கிடைக்கவும் நல்லது நடக்கவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ அழிஞ்சு போனால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள் எப்படி உறவுகளாக இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைஞ்சினா அவர்களுக்கு மகிழ்ச்சி வராது. அதுக்கு பதிலாக உன் வளர்ச்சியை எப்படி வீழ்ச்சி ஆக்கணும், உன்னை விட அவங்க எப்படி ஜெயிச்சு முன்னுக்கு போகணுன்னு தான் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாரு. ஒரு மனிதனுடைய மதிப்பு அவனிடம் இருக்கக்கூடிய பொருட்களில் இல்லை, அவர்களுடைய நல்ல எண்ணங்களிலும் விடாமுயற்சியிலும் தான் இருக்கு. நீயும் நல்ல எண்ணத்தோடு விடாமுயற்சியோடு வேலை செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியை பெற முடியும். பிறரின் வசதியோ அவர்கள் பேசுவதோ உனக்கு ஒருபோதும் உதவப் போவதில்லை தானே. நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு வருமானம். அடுத்தவன் வசதியாக இருக்கதாலேயோ அல்லது அடுத்தவன் வீட்டில் அவ்வளவு பொருள் இருக்கதாலேயோ உன் வாழ்க்கையில் ஏதாவது மாறப்போகுதா? இல்லை தானே. அவங்க உனக்கு வந்து உதவ போகிறாங்களா? இல்லை தானே. நீ செய்கிற செயல்களும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் தான் உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை தரும். அதனால் தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்து. அதன் மூலமாக உன் செயல்களை சிறப்பாக செஞ்சிடு. கண்டிப்பாக உண்மையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன்னால் பார்க்க முடியும். முன்னெல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் பொறாமைப்படாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது அடுத்தவனுடைய மரணம்தான். அதாவது யார் என்ன செஞ்சாலும் அதை பார்த்து நம்மளும் அதை மாதிரி செஞ்சிடணும், நம்மளும் அதை மாதிரி வாங்கிடணும், நம்மளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு மனிதன் அடித்த மனிதனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தான். மனிதன் அப்படி இருக்கும்போது அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லாமல் இருந்தது. இப்போது அது கூட ஒரு மனுஷன் உடம்பு கஷ்டப்படாமல் வயசாகி படுக்காமல் நோய் நொடி இல்லாமல் திடீர்னு மரணமாக தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு, நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா அவரை பார்த்து கொடுத்து வச்சவர் நல்ல சாவுன்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நோய் நொடியோட நீண்ட நாள் அவதிப்படுபவர்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட நல்ல சாவு நமக்கு வாய்க்கலையேன்னு வருத்தப்படுற வயசானவங்களும் கூட இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி மரணத்தை கூட பார்த்து பொறாமைப்படும் உலகத்தில் தான் இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் யாரோடும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காத. யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதன்படி தான் நான் நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையையும் பிறர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கவோ யோசிக்கவோ வேண்டாம். எல்லா வகையிலும் உனக்கு எது நல்லதோ அதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். பற்றாக்குறை இல்லாத நிலைமை யார் வீட்டிலையும் இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று தேவையாகவும் பற்றாக்குறையாகவும் இல்லாததுமாக இருக்க தான் செய்யும். உன் வாழ்க்கையில் உனக்கு இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்படாத. உன் குடும்பத்து பொறுப்பை பாரமாக சுமந்துக்கிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் பொருளாதார தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக நீ படுற கஷ்டமும் தியாகமும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய கனவுகளையும் ஆசைகளையும் பற்றி யோசிக்க முடியாமல் யோசிக்க நேரமில்லாமல் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்துக்காக எல்லாருடைய சிந்தனைக்காகவும் யோசிக்கிறனே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனே, கண்டிப்பாக நல்லபடியாக வாழுவ. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து நீ ஆசைப்பட்டதை விட எதிர்பார்ப்பதை விட நீ கனவுல நினச்ச வாழ்க்கையை விட அழகான வாழ்க்கையை நனவாக்கி நிஜமாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் என் துணை எப்போதும் இருக்கும். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை இனி அழகாக மாறும்படி நான் செய்கிறேன். சொந்தம்னு சொல்லிக்க 1000 உறவுகள் இருந்தாலும் பணங்கிற ஒன்று உன் கையில் இருந்தாதான் 1000 உறவுகளும் உன்னை மதிக்கும். இல்லாட்டி நீ யாரோ எவரோ மாதிரி உன்னை அலட்சியமாக தான் நடப்பாங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா அவர்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக உறுதுணையாக ஒரு உதவியாக வழிகாட்டலாக இருக்கணுமே தவிர ஒரு சில பெற்றோர்கள் தொந்தரவாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க வேணான்னு தான் சொல்கிறேன். 1,00,000 பேர் இருந்தால் அதில் ஒரு 100 பேராவது தான் பிள்ளைங்க நல்லா இருக்கதை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறவங்களா, நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களேன்னு ஆசைப்படுபவர்களா, எதிர்பார்க்குறவங்களா
ஏமாற்றம் அடைவதால் வரும் வருத்தம் உள்ளவர்களாக கோபம் உள்ளவர்களாகவும் இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழணுன்ற எண்ணத்தோட அவங்கள சுயமாக வாழ விடுங்க. சுயமாக முடிவெடுக்க விடுங்க. அவங்க வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து முடிக்கட்டும். நீ உன் வாழ்க்கையை வாழும்போது எவ்வளவோ கஷ்டத்தை பட்டுட்டதா. ஆனால் இன்றைக்கி உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னா அதற்காக நீ சந்தோஷப்படு. நீ மனசை சந்தோஷமாக வச்சுக்கும்போது உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ, எப்படி தேவையோ அதை இந்த முருகன் உனக்கு சார்பாக உனக்கு தேவையான விதத்தில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்லா நிம்மதியாக வாழும்படியும் உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்படியும் கூட இந்த முருகன் நான் செய்கிறேன். என் செல்வமே, நீ மனுஷத்தில் உலகத்தில் துணிஞ்ச நின்னா திமிருன்னு சொல்லுவாங்க, பணிஞ்சு நின்னா பயம்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் சரி எது ஒம்பே வேணான்னு ஒதுங்கி போனாலும் ஒன்றுக்கு மேலே ஆயக்கில்லன்னு தான் உன்னை சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் எவனாவது யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே திரியக்கூடிய உலகமாக மாறிடுச்சு. நீயும் எதையும் கண்டு கொள்ளாமல் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. இந்த உலகத்தில் நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கப் போவதில்லை. அதனால் உன் வாழ்க்கைக்கு உண்மையா, உன் மனசாட்சிக்கு உண்மையாக, உன் மனசு சொல்கிறதப்படி கேட்டு அதன்படி உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. உன் வாழ்க்கை துணையோ, உன் பெற்றவர்களோ, உன் கூட பிறந்தவங்களோ, எந்த உறவு யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும், எது சரியாக வராதுன்னு யோசித்து நீயே ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுக்க கற்றுக்கோ. பகுத்தறிந்து புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்க்கைக்கு அழகாக இருக்கும். சில சமயங்களில் வேண்டாதவர்களை போட்டு கொடுக்கும் எண்ணத்தோடு கூட உன் கூட இருக்கிறவங்க உனக்கு தவறான வழியை காட்டலாம். நீ தான் எல்லாத்தையுமே யோசித்து புரிஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக